ஹீரோ ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே ஹீரோ கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறாங்க. ஹீரோட வாழ்க்கையே அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்பதான் பக்கத்துல இருக்க பொண்ணு இவங்களெல்லாம் விட நம்ம கம்பெனியோட ஓனர் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்றா. ஹீரோ இன்னும் அந்த பொண்ணை பார்த்தது இல்ல. ஆனா ஹீரோக்கு தெரியாத அந்த ஓனர் தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஹீரோ ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி கேட் கிட்ட ஒரு பாட்டி நின்றுப்பாங்க. அவங்க வர எல்லா பசங்கள்ட்டையும் போன் நம்பர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஹீரோ தான் முதல்ல போயிட்டு போன் நம்பரை கொடுத்திருப்பாரு. இது அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து சொல்றாங்க. இந்த பாட்டி தான் இந்த கம்பெனி ஓனரோட பாட்டி. அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒரு நல்ல பையனை தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து சிக்கிருக்காரு. உனக்கு நான் மாப்பிள்ள பார்த்துட்டா உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இவங்க கை காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த கம்பெனி கிடைக்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணம் பண்ண ஒத்துக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ நாளா உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. என்ன இது வரைக்கும் எந்த பையனும் ரிஜெக்ட் பண்ணதே இல்ல, நீ என்ன இப்படி சொல்றவா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு குண்டு கட்டா கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்படிதான் தெரிய வருது இந்த பாட்டி ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில பணக்காரவங்க எல்லாம் வச்சிருக்க கூடிய ஒரு டெபிட் கார்டை கொடுக்குறாங்க. இதுல இருந்து நீ எவ்வளவு பணத்தை வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் வேணா, ஹீரோயின் மட்டும் இருந்தா போதும். இப்படி எதுவுமே வேணாம்னு நினைக்கிற ஹீரோக்கு ஹீரோயினும் கிடைச்சிட்டாங்க, இந்த கம்பெனியும் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.